நம்ம ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஜாங்கோல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஜாங்கோவே நமக்கு டிஃபால்ட்டா இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஆல்ரெடி இதை வந்து நம்ம ஒரு லைட் வெயிட் டேட்டா பேஸ் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். நம்மளோட சிஸ்டம்ல MySQL டேட்டா பேஸோ இல்லை வேற ஆல்டர்னேட்டா ஏதாவது டேட்டா பேசஸ் வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட கஸ்டம் டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு லோ எண்ட் சிஸ்டம்ல வந்து நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற டேட்டா பேஸையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜாங்கோ டிஃபால்ட்டா இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற டேட்டா பேஸ் நமக்கு ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம டிஃபால்ட்டா சில டேபிள்ஸும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இந்த டிஃபால்ட் டேட்டா பேஸ்லயும் நம்ம ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல நம்மளோட ஓன் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுக்குற டேபிள்ஸ் எல்லாம் எப்படி இந்த SQLite 3 டேட்டா பேஸ்ல வந்து ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டம் டேட்டா பேஸான MySQL டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டு அதுல எப்படி அந்த டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற டேட்டா பேஸை கிளிக் பண்ணி வியூ பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுல SQLite வியூவர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா உங்களால எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து அந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற அந்த ஃபைல் மேல கிளிக் பண்ணி அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எந்த டேபிள்ஸும் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால இங்க 0 டேபிள்ஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஜாங்கோவோட டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டேபிள்ஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் டேபிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல கமாண்ட் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன கமாண்ட்னா ஃபர்ஸ்ட் பைத்தான் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து manage.py அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாமே இந்த டேட்டா பேஸ்ல வந்து ஆட் ஆகணும் அப்படிங்கும்போது மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கணும். ஸோ மைக்ரேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ மைக்ரேட் டைப் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அப்ளையிங் அப்படின்னு ஒவ்வொரு லைனே எக்ஸிக்யூட் வந்து ஆயிருக்கு. மொத்தம் டிஃபால்ட்டா எத்தனை டேபிள்ஸ் வந்து இருந்திருக்குமோ அவ்வளவு அப்ளையிங் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல ரன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளோட பாத் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸ் ஃபைலை வந்து நீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணலன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள்ஸோட வந்திருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ரெஃப்ரெஷ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆட் ஆன டேபிள்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். இங்க ஒவ்வொரு டேபிளா நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். சில டேபிள்ல டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். இந்த இடத்துல பார்த்த மாதிரி இந்த பர்மிஷன்ல சில டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜாங்கோ தந்த டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாத்தையுமே டிஃபால்ட் டேட்டா பேஸ்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். இனி நம்மளோட ஓன் டேட்டா பேஸான MySQL வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டு அதுல எப்படி அதை ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் MySQL டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து தரேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி நம்ம MySQL டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ண போறதுனால இந்த டிபி SQLite 3 அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து நமக்கு இனி தேவைப்படாது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இப்போ MySQL டேட்டா பேஸையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கனெக்ஷனுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கனெக்ஷன் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு அப்ளை பண்ணி இந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட்க்கு MySQL பேஸ் பண்ண டேட்டா பேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பேஸை இங்க கிரியேட் பண்ணியிருக்கணும். இங்க கிரியேட் பண்ணாம ப்ராஜெக்ட்டுக்குள்ள நேமை மட்டும் மென்ஷன் பண்ணோம்னா அது எரர் வந்து ஜென்ரேட் பண்ணும். MySQL டேட்டா பேஸ்க்குள்ள மேல பாத்தீங்கன்னா இங்க சில மெனுஸ் வந்து இருக்கும். அதுல இந்த 4வதா இருக்கிற ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணோம்னா இந்த பேனல் ஒன்று வரும். இதில் நேம் அப்படின்னு வந்து கேட்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த நியூ ஸ்கீமா அப்படிங்கிற நேமை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா பேஸ்க்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேமை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா school_db அப்படிங்கிற நேமை வந்து டேட்டா பேஸோட நேமை வந்து கொடுத்துட்றேன். ஸோ school_db இங்க தேவையான நேமை டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க அப்ளை கொடுத்தோம்னா அந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா டேட்டா பேஸோட நேமை வந்து எப்பவுமே லோயர் கேஸ்ல வைங்க. நீங்க அப்பர் கேஸ்ல கொடுத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல வந்து அது எடுத்துக்கும். ஆல்ரெடி டேட்டா பேஸ் ஏதாவது இருக்கு அப்படிங்கும்போது அந்த டேட்டா பேஸ் நேமை நம்ம டூப்ளிகேட்டா வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டேட்டா பேஸோட நேமும் யூனிக்கா வந்து இருக்கணும்.
அண்ட் நம்ம பைத்தான்ல வேரியபிள் நேம் வைக்கிற மாதிரி இந்த டபுள் வேர்ட் ட்ரிபிள் வேர்ட் எல்லாம் வருது அப்படிங்கும்போது ஸ்பேஸ் கொடுத்து கிரியேட் பண்ணாம அண்டர் ஸ்கோர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நேமை வந்து வச்சதுக்கு அப்புறம் இங்க அப்ளை வந்து கொடுத்துட்றோம். அப்ளை கிளிக் பண்ணா அடுத்து இந்த மாதிரி பேனல் வந்து வரும். இங்கேயும் அப்ளை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபினிஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிபி அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது தெரியல அப்படிங்கும்போது இங்க கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீமாஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஸ்கீமாஸ் வந்து செலக்ட்ல இருக்கணும். ஸ்கீமாஸ் செலக்ட் இருக்கும்போது இந்த இடத்துல அந்த டேட்டா பேஸ் வந்து தெரியல அப்படின்னா இங்க மேல பாத்தீங்கன்னா ஸ்கீமாஸ்னு ஒரு நேம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து சிங்க் ஆயிரும். சிங்க் ஆச்சுன்னா டேட்டா பேஸ் வந்து இங்க தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது அந்த டேட்டா பேஸ் நேம் பக்கத்துல ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணா இந்த டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அதுக்குள்ள டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ள எந்த டேபிளுமே இல்லை. அதனாலதான் டேபிள் ஆப்ஷன் பக்கத்துல ட்ரையாங்கிள் வந்து கிடையாது. நம்ம ஜாங்கோக்குள்ள இருக்கிற டிஃபால்ட் டேபிள் எல்லாம் இந்த டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் வந்து இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து வந்துடும். நமக்கு தேவையான டேட்டா பேஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள settings.py ஃபைல் வந்து எடுத்துக்கங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா பேசஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து இருக்கும். இப்போ நான் டெர்மினல்ல ஹைடு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம MySQL டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ஜின் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல ஜாங்கோ டாட் டிபி டாட் பேக்எண்ட்ஸ் டாட் எஸ்கியூலைட் 3 அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா MySQL அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். அடுத்து நேம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளோட டேட்டா பேஸ் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது MySQL இருந்து சர்வ் ஆகிறதுனால இந்த பேஸ் டைரக்டரி அப்படிங்கறது வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷும் வராது, கொட்டேஷன்ஸ் மட்டும் இருக்கணும். கொட்டேஷனுக்குள்ள என்ன பண்றோம்னா MySQL-க்குள்ள இப்போ நம்ம டேட்டா பேஸ் நேம் என்ன வச்சோமோ அந்த நேம் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம இப்போ ஸ்கூல் அண்டர் ஸ்கோர் டிபி அப்படின்னு வந்து அந்த நேமை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். வெளியே கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்து அடுத்த லைன் வந்து எடுத்துக்கங்க. அடுத்து இங்க எக்ஸ்ட்ரா ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணணும். அது என்னன்னா யூசர். இந்த கீ நேம்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல தான் வந்து இருக்கணும், ஸ்மால்ல வைக்க கூடாது. இந்த யூசருக்கான வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங் தான் வந்து கொடுக்க போறோம். ஸ்ட்ரிங்குள்ள என்ன வரப்போகுதுன்னா ரூட் அப்படின்னு வந்து கொடுக்கணும். நீங்க MySQL டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது யூசரோட நேமை மாத்தாம டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் நேம் அப்படிங்கிறது வந்து ரூட் அப்படின்னு தான் வந்து இருக்கும். ஸோ யூசர் நேம் வந்து ரூட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதை நம்ம லோக்கல் இன்ஸ்டாலேஷன்ல மாத்தணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. எப்பவுமே சர்வர்ல வந்து நம்ம கொடுக்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்கா யூசர் நேம்ஸ் வந்து செட் பண்ணுவோம். லோக்கல்ல ரூட் அப்படிங்கறதே வந்து இருக்கலாம். அடுத்ததா கமா கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துட்ற இன்னொரு கீ வந்து இங்க ஆட் பண்ணணும். அது என்னன்னா பாஸ்வேர்டு. இப்ப பாஸ்வேர்டும் நம்ம வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா தான் வந்து கொடுப்போம். பாஸ்வேர்டு அப்படிங்கும் போது என்னன்னா இப்போ MySQL ஒர்க் பெஞ்சை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதை கிளிக் பண்ணும்போது நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ற மாதிரி வந்துருக்கும். ஸோ இதுமே வந்து நீங்க டேட்டா பேஸ் வந்து செட் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. நீங்க என்ன பாஸ்வேர்டு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணணும். நான் 1 2 3 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ராவா 2 கீ வந்துருக்கு. அதுல ஒன்னு போஸ்ட் அப்படிங்கிற கீ. ஸோ போஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. நம்ம லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம்ல இருந்தா ரன் ஆக போகுது. இதே சர்வர்ல இருக்கிற ஏதாவது டேட்டா பேஸ் சர்வர் அப்படிங்கும்போது AWS இல்ல கூகுள் கிளவுட் அந்த மாதிரி கிளவுட்ல இருந்து டேட்டா பேஸை யூஸ் பண்றோம்னா அதுக்கான இந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்கு பதிலா அந்த சர்வருக்கான லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம லோக்கலா ரன் பண்ண போறோம் அப்படிங்கும்போது லோக்கல் ஹோஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் போர்ட் வந்து கொடுக்கணும். லோக்கல்ல MySQL ரன் ஆகும்போது எப்பவுமே போர்ட் நம்பர் அப்படிங்கிறது 3306 தான் வந்து இருக்கும். இப்போ MySQL டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷன் வந்து செட் பண்ணிட்டோம். ஆனா இது மட்டும் வந்து பத்தாது. நம்மளோட ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து அந்த MySQL சர்வர் கூட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜ் தான் இந்த பைத்தான் டு அந்த MySQL கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டெர்மினலை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறோம். விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் வந்து ஆக்டிவா இருக்கணும். இப்போ என்ன பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம்னா MySQL கிளைண்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ பிப் இன்ஸ்டால் MySQL கிளைண்ட். இதை கரெக்டாக டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்மளோட டிஃபால்ட் டேபிள்ஸை டேட்டா பேஸ்ல கொண்டு போய் ஆட் பண்றதுக்கான அந்த கமெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்பேரை வந்து அடிக்கிறேன். இந்த கமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ மைக்ரேட் அப்படிங்கிற கமெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ என்டர் வந்து கொடுக்குறேன். திரும்பவும் அப்ளையிங் அப்படின்னு வந்து வருது. ஆனா இந்த தடவை நம்மளோட டிஃபால்ட் டேட்டா பேஸ்ல வந்து ஆட் ஆயிருக்காது. ஏன்னா டிஃபால்ட் டேட்டா பேஸ் என்னவா பண்ணிட்டோம்
SQLite 3 இருந்து MySQL டேட்டாபேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம டேபிள்ஸ் எல்லாம் எங்கே போய் பார்க்கணும்னா MySQL ஒர்க் பெஞ்சில் தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒர்க் பெஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் கனெக்ஷன் இங்கே ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்க்கும்போது இன்னும் நம்ம டேபிள்ஸ் பக்கத்தில் ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து வரல. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸ்கீமாஸ் எல்லாமே சிங்க் ஆகிக்கும், அதாவது டேட்டா பேஸ் வந்து சிங்க் ஆகிக்கும். இப்போ டேபிள்ஸ் பக்கத்தில் ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அங்கே பார்த்த மாதிரியே நம்ம இப்போ ஒவ்வொரு டேபிளாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் ஓப்பன் ஆகாது. ஒரு டேபிளை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா அந்த டேபிள் மேல நம்ம மவுஸை மூவ் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி 3 ஐகான்ஸ் வந்து காட்டும். அதுல 3வது இருக்கிற ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த டேபிள் இங்க ஓப்பன் ஆகும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணும்போது அந்த டேபிளை ரன் பண்றதுக்கு தேவையான SQL கொரியை அதுவே வந்து எழுதிக்கும். நீங்க ஜாங்கோல இருந்து MySQL டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க, இல்ல வேற எந்த SQL பேஸ் பண்ண டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு SQL அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. தெரிஞ்சிருந்தா பெட்டர், பட் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஏன்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட்டா இந்த ORM அப்படிங்கிறது ஒன்று வந்து யூஸ் பண்ணும். ORM அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க SQL எழுதாம ஆனா SQL பண்ற எல்லா ஆப்ஷனையும் பண்றதுக்கான பைத்தான் கோடை வந்து இங்க பில்டினா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எல்லா டேட்டாபேஸ் கம்யூனிகேஷனையுமே வந்து பண்ணிக்க முடியும். ஒரு SQL கமாண்ட் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் SQL கத்துக்கிறது நல்லதுதான், உங்க ரெஸ்யூமோட வேல்யூ இன்னும் அதிகப்படுத்தும். பட் ஜாங்கோல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அது மேண்டட்டரி ஆப்ஷன் வந்து கிடையாது. அண்ட் இப்போ நம்ம ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்த டேபிள்ஸை மட்டும்தான் நமக்கான டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான டேபிள்ஸையும் நம்ம எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த டாபிக் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜாங்கோ ஆப்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா லாஜிக்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாங்கோ ஆப்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜாங்கோ ஆப்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.